வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக சுகாதாரத்துறை சார்ந்த வேலைகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி என்ன, அந்த தகவலை நம்ம முதல்ல பார்த்தலாம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். ஸோ இந்த பதவிக்கு வந்து மொத்தம் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் பொசஸ் டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங். ஸோ வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது 35க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாத சம்பளம் 18,000. ஓகே, மொத்தம் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த பதவி வந்து எம்டிஎம், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸோ இவங்க வந்து மஸ்ட் ஹவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி ஆர் பாட்டனி ஆர் ஜுவாலஜி, மஸ்ட் ஹவ் பாஸ்டு தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் அ சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி லெவல், மஸ்ட் பொசஸ் 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு தமிழ் +2 வந்து பாட்டனி ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். 10th தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதுபோக 2 வருஷம் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வயது வந்து நாட் எக்ஸீடிங் 35 இயர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு 35 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 14,000. அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்க வந்து எனி டிகிரி படிச்சிருக்கலாம். நாலேஜ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங். ஸோ வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். வயது 35க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாத சம்பளம் 13,500. ஓகே, அடுத்து வந்து எம்எம்யூ கிளீனர். நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். வயது 35க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 8,500. அடுத்து வந்து டென்டல் டாக்டர். ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி பிடிஎஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 35க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாத சம்பளம் 34,000. ஸோ அடுத்து வந்து ஏஎன்எம். நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்க ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸு. ஸோ இது 2 ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். வயது 35க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாத சம்பளம் 14,000. அடுத்த பதவி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். நம்பர் ஆஃப் வேகன்சி 9 கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸு. ஸோ வந்து மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். வயது வந்து 35க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 8,500. அடுத்து ரேடியோகிராஃபர். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து சிஆர்ஏ குவாலிஃபிகேஷன் சர்டிஃபைடு ரேடியோலாஜிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது 35. மாத சம்பளம் 13,300. அடுத்து வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கு வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. வயது 40க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 23,000. அடுத்து பீடியாட்ரிக் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். இந்த பதவிக்கு ஒரு வேகன்சி. இவங்க பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஸோ இதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. வயது 35க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 23,000. அடுத்து வந்து டென்டல் டெக்னீஷியன். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க கல்வி தகுதி வந்து பாஸ்ட் 1 or 2 years கோர்ஸ் இன் டென்டல் டெக்னீஷியன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ 1 வருடம் அல்லது 2 வருடம் அந்த டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டென்டல் டெக்னீஷியன் வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். வயது 35க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 34,000. அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு. நம்பர் ஆஃப் வேகன்சி 2. பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, வயது வந்து 35க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 13,000. அடுத்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் எஸ்டிஎஸ். ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க பேச்சுலர் டிகிரி ஆர் ரெகக்னைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் 2 months. ஸோ வந்து பேச்சுலர் டிகிரி அல்லது வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணிவிட்டு 2 வருடம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க, 2 மாத கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வயது வந்து 35க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 19,800. அடுத்து வந்து மைக்ரோஸ்கோபிக் லேப் டெக்னீஷியன். இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 10th +2 அந்த முறையில் படிச்சுட்டு டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி டிஎம்இ ரெகக்னைஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 35க்கு உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 13,000. ஸோ அடுத்து டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர் டிபிஹெச்வி. ஸோ இவங்க வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கலாம் அல்லது 10th +2 பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஸ் எம்பிடபிள்யூ எல்ஹெச்வி ஏஎன்எம் ஹெல்த் ஒர்க்கர்.
ஸோ வந்து இந்த 2 விதமான தகுதி இருந்தாலுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர் ரெகக்னைஸ்டு கோர்ஸ். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். ஸோ இது எல்லாமே இந்த வேலைக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. வயது 35 உட்பட்டு இருக்கணும். மாத சம்பளம் 13,300. அடுத்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க வந்து பியூஎம்எஸ் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஸோ அந்த டிகிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த போர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வயது வந்து 59க்கு உட்பட்டு இருக்கலாம். மாத சம்பளம் 34,000. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் ஆயுஷ். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி பியூஎம்எஸ் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க்கிங் இன் பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்போஷர் இன் சோஷியல் செக்டர். ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட டிகிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து 59. மாத சம்பளம் 40,000. அடுத்து வந்து கன்சல்டன்ட் யோகா நேச்சுரோபதி. நம்பர் ஆஃப் வேகன்சி 3. ஸோ 3 காலி பண்ணிட்டு இருக்கு. பிஎன்ஒஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஸோ அந்த டிகிரி பண்ணிவிட்டு அது சம்மந்தப்பட்ட அந்த துறையில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும். வயது 35க்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 40,000. அடுத்து வந்து அட்டெண்டர் மல்டிபர்பஸ் ஒர்க்கர். ஸோ இதில் வந்து 3 வேகன்சி. மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். வயது 35. மாத சம்பளம் 10,000. ஸோ இந்த மேற்கண்ட பணியிடத்திற்கான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ramanathapuram.nic.in. ஸோ அந்த இணையதளத்துலேருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அனுப்பணும். ஸோ அந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து சுகாதார அலுவலகம், விவேகானந்தர் சாலை, கேணிக்கரை, ராமநாதபுரம் 623-501. ஸோ அந்த முகவரியில் ஒன்று நேரில் கொடுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் தபால் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி 21/12/2025. ஸோ அந்த தேதிக்கு முன்னால் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து அந்த அலுவலகத்தை கொண்டு போய் சேர்ற மாதிரி பாருங்கள். ஸோ இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான அந்த சுகாதார சங்க அலுவலகம் மூலமாக அந்த அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, இதில் முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தலாம். சர்டிஃபிகேட்ஸ் டு பி அட்டாச்சு. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது இணைக்க வேண்டிய சான்றிதழ் நகல், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அண்டர் கிராஜுவேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த வேலைக்கு என்னென்ன தகுதியெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது தொடர்பான அனைத்து சான்றிதழ் நகலையும் வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான அந்த நிபந்தனைகள், அப்பாயின்மெண்ட் பியூர்லி ஆன் கான்ட்ராக்சுவல் டெம்பரரி பேசிஸ். ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிக பணி நியமனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ், ஸ்கோரிங் க்ரைட்டீரியா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ. ஸோ ஒரு சில பதவிகளுக்கு வந்து அவங்க ஏதாவது தேர்வு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ. ஸோ உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக இந்த வேலை வாய்ப்பானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான தேதி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லாஸ்ட் டேட் வந்து 21/12/2025. அன்றைக்கு தான் உங்களுக்கு கடைசி தேதி. ஸோ அப்ளை பண்ண விரும்புகிறவங்க அந்த தேதிக்கு முன்னால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து போய் சேர மாதிரி பாருங்கள். அப்ளிகேஷன் மஸ்ட் பி ரிசீவ்டு டைரக்ட்லி ஆர் த்ரூ போஸ்ட் ஒன்லி. அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் டைம் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ அந்த கடைசி தேதிக்கு பின்னால் பெறக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் ஸ்விட்ச் தான் நம்ம அட்ரஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சுகாதாரத்துறை சார்ந்த நிறைய வேலைவாய்ப்பு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தொடர்பான தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க. இது வந்து உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. இதேமாதிரி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வேலைவாய்ப்பானது வெளியாகிட்டுருக்கு. ஸோ உங்கள் மாவட்டத்திற்கு இந்த உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.